ஜீ தமிழ் நியூஸ் சேனலுக்கு வணக்கங்கள். கடந்த வாரம் கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளியின் மகன் அரசு மருத்துவரை கத்தியால் குத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் மருத்துவமனையில் இருந்து கைது செய்யப்பட்டார். இதனை ஒட்டி மருத்துவ தீவிர சிகிச்சையில் இருந்து இது மீண்டும் வெளியே வந்திருக்கிறார். இருந்த போதிலும் மருத்துவர் செய்த குற்றம் என்று அவர் மீது குற்றம் சாட்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு நபர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவரிடம் கேட்பு நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். நான் கேட்குறேன், இந்த மாதிரி கலைஞர் பன்னாட்டு உயர் சிகிச்சை மருத்துவமனை மாதிரி தமிழ்நாட்டில் எந்த உயர் தனியார் மருத்துவமனை காட்டுங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கலைஞர் காப்பீடு போன்ற இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு பாருங்க. இந்த இன்சூரன்ஸ் இங்க செஞ்சா யாருக்கு இந்த பணம் போகும்? இன்சூரன்ஸ் ஃபண்ட் யாருக்கு போகும்? அரசுக்கு போகும். இந்த பேஷண்ட்டை நான் கொண்டு போயிட்டு வேற தனியார் மருத்துவமனைகள் பண்ணா யாருக்கு போகும்? தனியார் மருத்துவமனை. அந்த ஊழலும் இதுல நடக்குதுன்றார். அவன் வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் சாலையில வந்து சுத்தி கொண்டிருக்கூடிய அடிபட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு பாருங்க. ஆமா, அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸோட ரெஸ்கியூ டீம்ல அந்த பையன் இருக்கான். இவர் படிச்சுட்டாரு, இவர் மருத்துவர் என்பதற்காக மட்டுமே இவருக்கான ஒரு நீதியும், இவர்கள் பாமரர்களா இருக்காங்கன்ற இவர்களுக்கான நீதி மறுப்பு என்பதும் இந்திய அரசு சட்டத்துக்கு எதிரானது. பாலாஜி நோட்டு தூக்கி விசிறடிச்சிருக்காரு சார். அந்த அம்மா மேல விசிறடிச்சிருக்காரு சார். அந்த அம்மா ஒரு சந்தேகத்தை கேட்டா, நீ டாக்டர் நான் டாக்டரா, இன்னும் அவனுக்கு வந்து நாளைக்கு வந்து அது கன்விக்ஷன் ஆச்சுன்னு சொன்னா அந்த பையனுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே நேரத்தில் அந்த பையனே அந்த குற்றம் செய்வதற்கு தூண்டியது யாருன்ற ஒரு கேள்வி இங்க இருக்கு. பாலாஜி ஜெகநாதனோட பேக்கெட்ல காவேரி மருத்துவமனையோட லோகோ போட்டு அவர் வெள்ளை கோட் போட்டுட்டு இருக்காரு. அப்ப இதுதான் நமக்கு அவர் மீதான அந்த நம்பகத்தன்மையை கேள்விக்கு உட்படுது. ஒரு அரசு மருத்துவர் என்பவருடைய புகைப்படங்களோ பெயர்களோ தனியார் மருத்துவமனையுடைய எந்த இணையதளத்திலும் இருக்கக்கூடாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கோ அகேன்ஸ்ட் டு நார்ம்ஸ் செட் பை தி மெடிக்கல் கவுன்சில்ன்றத தெளிவா அவங்க வந்து பிரசவம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பைலால இருக்கு. மெடிக்கல் கவுன்சிலுடைய டைரக்டர் பிரசிடென்டா இருக்கக்கூடிய கே செந்திலுடைய அறிவிப்பு இது. இந்த குற்றத்தை செய்ததற்காக தென்காசியில ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்போ? 2022. கொரோனா பீரியட்ல இன்னொரையும் மாய்த்து கொண்டு எந்த அளவுக்கு பணி புரிஞ்சாங்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமல உங்களுக்கு சில நேரங்களில் மருத்துவம் பண்றாங்க, தனி மருத்துவமனை பணியாற்றலாம் கூட கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ண அரசு வேலையிலே இல்லாம வந்து கூடிய செவிலியர்களும் மருத்துவம் பணியாற்றினாங்க. உங்களுக்கு அப்படிப்பட்டவங்களை வந்து டக்குன்னு நம்ம விட்டுற முடியாதுல்ல. பிரெஸ்ட் கேன்சருக்கு போன நான் கண் பார்வை எனக்கு போகுது. பிரெஸ்ட் கேன்சருக்காக போன எனக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை ஏற்படுது. அப்ப இது அந்த அம்மா ஃபீல் பண்றாங்க. அப்ப அவங்க வந்து நுரையீரல் பிரச்சனை இல்ல, பிரெஸ்ட் கேன்சர் தான் அவங்க போனவங்க. அவருக்கு வந்து இருதய பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படுது. சொன்னீங்க. ஆமா, அவருக்கு வந்து நுரையீரல பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படும் போது அவர் அன்பிட். அவரு நான் முதலமைச்சர் வைக்கக்கூடிய கோரிக்கை வேண்டாம். அவர் ஒரு நல்ல மருத்துவர், கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல மருத்துவர், தலை சிறந்த மருத்துவர், கொண்டாட வேண்டிய மருத்துவர். அவருக்கு ஓய்வு கொடுத்து வீட்டுல வைங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வேணும். வீட்டுல வேணுங்களா? வீட்டுல வேணும். மருத்துவம் பார்த்து கொண்டிருக்க மருத்துவர் சொல்றாங்களாம், இனிமேல் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தர மாட்டேன்ட்டு. இது நீங்க எடுத்துக்கொண்டிருக்க சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது இல்ல. வணக்கம் சார். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, பாதிக்கப்பட்டவர் மருத்துவர் கொத்தி குத்து வாங்கி பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காரு. ஆனா நீங்க வந்துட்டு அவர் மீது நடவடிக்கை இருக்குன்னு சொல்றீங்க, என்ன காரணம்? அதாவது பாதிக்கப்பட்டவர் மருத்துவர் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை, அவருக்கு உரிய நீதி வழங்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் மருத்துவர் மட்டுமே இங்க பாதிக்கப்படலை, அந்த விக்னேஸ்வர தாயும் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதையும் வந்து நம்ம இங்க பேசப்படும். இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படை என்னன்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம் அப்படின்றதுதான். எல்லாருக்குமே இங்க சமமான நீதி கிடைக்கணும், எல்லாருக்கும் சமமான சுதந்திரம் இருக்கணும் அப்படின்றதான் அரசு சட்டம். இவர் படிச்சுட்டாரு, இவர் மருத்துவர் என்பதற்காக மட்டுமே இவருக்கான ஒரு நீதியும், இவர்கள் பாமரர்களா இருக்காங்கன்ற இவர்களுக்கான நீதி மறுப்பு என்பதும் இந்திய அரசு சட்டத்துக்கு எதிரானது. அந்த அடிப்படையில தான் இந்த விஷயத்த நான் பார்க்கிறேன். முதல்ல வந்து அந்த பையன் செய்த தவறு, அதில் யாரும் வந்து அதில் ஏற்க முடியாது. அந்த பையன் அந்த தவறை செய்திருக்க கூடாது. உடனடியாக காவல்துறை அந்த பையன் மீது 7 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்திருக்கு. அந்த பையனை ரிமாண்ட் பண்ணியிருக்கு. இனி அந்த பையன் சிறையில் இருக்கிறான். அப்ப அந்த பையன் செய்த தவறுக்கு அந்த பையன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். இன்னும் அவனுக்கு வந்து நாளைக்கு வந்து அது கன்விக்ஷன் ஆச்சுன்னு சொன்னா அந்த பையனுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே நேரத்தில் அந்த பையனே அந்த குற்றம் செய்வதற்கு தூண்டியது யாருன்ற ஒரு கேள்வி இங்க இருக்கு. அந்த பையன் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் கிடையாது, அந்த பையன் ரவுடி பாய் கிடையாது, அந்த கொலைகாரெல்லாம் கிடையாது. அந்த தவறை செய்யும் போது கூட அவன் கஞ்சா அடிச்சுட்டோ மது போதையில இல்லை, அவன் தெளிவான அறிவோட தான் அந்த பையன் அந்த வந்திருக்கான். நம்மளோட கேள்வி என்னன்னா, அந்த பையன் ஏன் அவ்வளோ ஒரு
அக்ரெசிவா போக வேண்டிய சூழல் அந்த பையனை உருவாக்கியது. சமூக சூழல் என்பது சட்டத்துல வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒண்ணு இருக்கு. ஒரு குற்றத்தை மட்டுமே பார்த்து தீர்ப்பு வழங்குவதை விட அந்த குற்றம் எப்படி நடந்ததுன்ற அந்த சர்க்கம்ஸ்டன்ஸையும் பார்க்கணும். அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பையன் செய்த தவறையும் பார்க்க முடியாது சட்டம் சொல்லுது. அந்த அடிப்படையில அந்த மருத்துவர் அவனை எந்த அடிப்படை ப்ரொவோகேட் பண்ணார். ஏன்னா 7 மாசமாக அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு இந்த மருத்துவமனைக்கு வராப்புல தொடர்ந்து அந்த மருத்துவர் சிகிச்சை பெற்றிருக்கிறதா அவங்களோட வாக்குமூலமே இருக்கு. அப்ப 7 மாதம் ஒரு மருத்துவராண்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு பையன் அவன் அம்மா இவ்வளவு ப்ரொவோகேஷன் ஆகி ஒரு டைம்ல வந்து அந்த பையன் வந்து குத்த வேண்டிய தேவை என்னன்ற ஒரு அடிப்படையான கேள்வி எழுது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஒரு 6-7 மாசமா ஒரு மருத்துவமனை நம்ம போறோம், மருத்துவம் பார்க்குறோம், மருத்துவம் சரியில்லை, நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனே வேற மருத்துவமனைக்கு போறோம் இல்லையா? நமக்கு அரசு மருத்துவமனையில பார்க்கக்கூடிய சூழல் இருந்தா இந்த மருத்துவ செயலில் புகார் கொடுக்குறது இயல்பான விஷயம். அதுக்காக மருத்துவரை ப்ரொவோக் பண்ணப்பட்டாப்ப அதனாலதான் குத்தாங்கிறது நம்ம நியாயப்படுத்த முடியுமா? திரும்ப சொல்ற அந்த குத்துனதை யாரையும் இங்க நியாயப்படுத்தல. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் ஒரு யதார்த்தம் இல்லாத விஷயம். கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, டீனாண்ட போங்க, மருத்துவரே பார்க்க முடியலன்றாங்க. அந்த மருத்துவர் இந்த மருத்துவமனையில ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் நோயாளிகள் சந்திக்கிறார்ன்றலாம் சமீப காலமா வந்து நிறைய பேர் அவரால் பாதிப்பட்ட மக்கள் பலரும் இன்னைக்கு யூடியூப்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 1 மணி நேரம் தான் அவர் பாப்பாருன்றாங்க. நம்மளோட அடிப்படை என்பது என்னன்னா, இந்த மருத்துவர் என்பவர் மீது நமக்கு பல கேள்விகள் இப்ப எழுதுருக்கு. இந்த அவர் மீதான இந்த கத்தி குத்துக்கு பிறகு பல கேள்விகள் என்னன்னா, ஒரு தனியார் மருத்துவமனையோட பிரபலமான மருத்துவர் சொல்றாரு, அவரே ஒரு பேஷண்ட். மருத்துவர் பாலாஜியே வந்து ஒரு பேஷண்ட். அவருக்கு வந்து இருதய பிரச்சனை இருக்கு, அவருக்கு ரத்த நாள பிரச்சனை இருக்கு, அவர் ஆஸ்ட்ராஜினா டேப்லெட் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கான ஆதாரமுக்கான கேள்வி வரும்ல, அது வந்து அந்த மருத்துவரை தான் கேட்கணும். இது வந்து கண்டெம்ட் ஆச்சுன்னு சொன்னா அந்த மருத்துவரோட வீடியோ லிங்க் கூட நான் தரேன் உங்களுக்கு. உங்களோட டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் கூட போடுங்க. இன்னொரு நம்மளுடைய கேள்வி என்னன்னா, மருத்துவ கவுன்சிலுடைய அடிப்படை இந்த விஷயத்த நம்ம எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மருத்துவர் குத்துப்பட்ட உடனேயே ஊடகத்துல எல்லாம் ஒரு போட்டோ வந்து, அது என்னன்னா இந்த போட்டோ தான். நீங்க தான் முதல் முறை வெளிக்கொண்டு இல்ல, இந்த போட்டோ வந்து ஊடகத்துல வர ஆரம்பிச்சிடுச்சு. ஊடகத்துல வந்துன்னா அவர் அந்த கோர்ட்ல பாத்தீங்கன்னா, அரசு கருணாநிதி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில வேலை செய்யக்கூடிய புற்றுநோய் நிபுணராக இருக்கக்கூடிய பாலாஜி ஜெகநாதனோட பேக்கெட்ல காவேரி மருத்துவமனையோட லோகோ போட்டு அவர் வெள்ளை கோட் போட்டுட்டு இருக்காரு. அப்ப இதுதான் நமக்கு அவர் மீதான அந்த நம்பகத்தன்மையை கேள்விக்கு உட்படுத்துச்சு. அப்ப நான் தான் இந்த காவேரி மருத்துவமனையோட வெப்சைட்ல போய் பார்த்தேன். இது நம்ம வந்து வேற எங்கேதோ ஃபார்வர்ட் பண்ணதோ டவுன்லோட் பண்ணதெல்லாம் கிடையாது. நான் நேரடியாக காவேரி மருத்துவமனையுடைய நேரத்தோட நான் எடுத்து வச்சுருவேன். நைட்டு 11:54 இதை நான் பார்க்குறேன். இரவு 11:54 என்னோட தொலைபேசியில தான் நான் இந்த வெப்சைட்டை பார்க்குறேன். இதில் பார்த்தா அவரோட பேரோட போட்டு நீங்கள் வந்து அவரோட அப்பாயின்மெண்ட்னா இந்த வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கன்ற வரைக்கும் தகவல் போடப்பட்டிருக்கு. அப்போ இதை எடுத்துக்கொண்டு நான் வந்து தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலுடைய அவங்க சார்ந்த தகவல்கள் என்ன அப்படின்றத நம்ம ஆய்வு செய்யும் பொழுது, மெடிக்கல் டயலாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஜேர்னல், அதில் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒரு அரசு மருத்துவர் என்பவருடைய புகைப்படங்களோ பெயர்களோ தனியார் மருத்துவமனையுடைய எந்த இணையதளத்திலும் இருக்கக்கூடாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கோ அகேன்ஸ்ட் டு நார்ம்ஸ் செட் பை தி மெடிக்கல் கவுன்சில்ன்றத தெளிவா அவங்க வந்து பிரசவம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பைலால இருக்கு மெடிக்கல் கவுன்சிலுடைய டைரக்டர் பிரசிடென்டா இருக்கக்கூடிய கே செந்திலுடைய அறிவிப்பு. இது அறிவிப்பு. இது வந்து மெடிக்கல் டயலாக்ஸ் சொல்லக்கூடிய மெடிக்கல் ஜேர்னல், மெடிக்கல் பத்திரிகையிலே வெளியிடப்பட்ட விஷயம். இந்த குற்றத்தை செய்ததற்காக தென்காசியில ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்போ? 2022. என்னன்னா, தென்காசியில இருக்கக்கூடிய பல அரசு மருத்துவமனைகளை வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் சரியா மருத்துவமனைக்கு வரதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை தென்காசியுடைய இணை சுகாதாரத்துறை இணை இயக்குனர் புகாராத்தரார். என் மாவட்டத்துல பல மாவட்டங்கள் பல மருத்துவமனைகள்ல இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த விஷயங்கள்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது. அப்ப மெடிக்கல் கவுன்சில் 3 வழிகாட்டுதலை தருது. ஒண்ணு என்னன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எந்த கவர்மெண்ட் டாக்டர்ஸும் வேலை செய்யக்கூடாது அப்படின்றது. அப்போ அதுக்கு இந்த டாக்டர்ஸ் கொடுத்த ஒரு விவரம் என்னன்னா, நாங்க எங்களோட பணி நேரங்களில் நாங்க போறது இல்லை. எங்களுக்கு வந்து 7:30 to 5:30 வேலை முடிஞ்சுன்னு சொன்னா நாங்க 5:30 மணிக்கு மேலதான் பிரைவேட் போறோம் அப்படின்னாங்க. அதே தவறுன்னு சொல்லுது மெடிக்கல் கவுன்சில். எங்களோட இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இவங்களை திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், எங்களுக்கு பணி சுமை இருக்கு, அதனாலதான் எங்களை சரியா வந்து தனியார் மருத்துவமனை அளவுக்கு எங்களை ட்ரீட்மெண்ட் தர முடியல நீங்க சொல்லும் பொழுது ஏன் பிரைவேட்ல போய் வேலை செய்றீங்க? ஏற்கனவே நீங்க 14 மணி நேரம் வேலை செய்றீங்கல்ல. அதாவது சில மருத்துவ அதிகாரிகள் மருத்துவமனை மூத்த மருத்துவ என்ன சொல்றாங்கன்னா, தனியார் மருத்துவமனையில மருத்துவ பணியாற்றும் போது பல உயர் நவீன கருவிகளை ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிற வாய்ப்பு அமைது. அந்த திட்டங்களை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வர்றதுக்கு பல ஐடியாஸும் கொண்டு வர நிறைய விஷயங்கள் அது பல நோய்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்களே. அது சில தனியார் மருத்துவமனையில இன்ஸ்ட்ருமெண்ட்
நீங்க இங்க வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க, அப்படிதானே? பிராக்டிஸ் பண்ண இலவசமா பிராக்டிஸ் பண்ணத அரசு மருத்துவமனையை செயல்படுத்துறதுக்கான ஈஸியா அரசு மருத்துவமனை உங்க வாதம் அப்படிங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையே, எப்படி செயல்படுத்துவீங்க? அது பர்ச்சேஸ் பண்ற வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு? அதுக்கு வந்து நீங்க பிரைவேட்ல போய் செய்யக்கூடாது, நீங்க வந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கணும். நீங்க இன்றைய அரசு மருத்துவமனைய சூழல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அரசு மருத்துவமனையில இருக்கு. நீங்க வந்து ஸ்டான்லிக்கு போனீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணக்கூடிய இயந்திரங்கள், பல இயந்திரங்கள் வந்து வேலையே செய்யாம இருக்குன்றதெல்லாம் தகவல்கள் வந்தது நமக்கு. ஆனால் அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 100% கூட என்னால் சொல்ல முடியும், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட தான் இருக்கு. நான் கேட்குறேன், இந்த மாதிரி கலைஞர் பன்னாட்டு உயர் சிகிச்சை மருத்துவமனை மாதிரி தமிழ்நாட்டில் எந்த உயர் தனியார் மருத்துவமனை இருக்காட்டுங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? என்ன சொல்றீங்க? உள்ள எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த மருத்துவர்களோட நம்ம கேள்வி என்னன்னா, இந்த பேஷண்ட்டையும் அவுட்டுக்கு கொண்டு போறாங்கன்றத குற்றச்சாட்டு. அவங்க எப்படி சொல்றீங்க? அதாவது இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மருத்துவ காப்பீடு. அதை கூட நான் சொல்லல, இந்த டாக்டர் கே செந்திலுடைய அவருடைய அந்த அறிக்கையின் அடிப்படையில் அவர் வைக்கக்கூடிய ஒரு ஆய்வு குற்றச்சாட்டும் அதுதான். என்னன்னா, இந்த கலைஞர் காப்பீடு போன்ற இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு பாருங்க, இந்த இன்சூரன்ஸ் இங்க செஞ்சா யாருக்கு இந்த பணம் போகும்? இன்சூரன்ஸ் ஃபண்ட் யாருக்கு போகும்? அரசுக்கு போகும். இந்த பேஷண்ட்டை நான் கொண்டு போயிட்டு வேற தனியார் மருத்துவமனைகள் பண்ணா யாருக்கு போகும்? தனியார் மருத்துவமனை. அந்த ஊழலும் இதுல நடக்குதுன்றார். தனியார் மருத்துவமனைகள்ல தனியார் டாக்டர்ஸ் வேலை செய்யறது, இவர்களை லேண்ட் பண்ணணும் கத்துக்கணுன்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது நான் திரும்பவும் சொல்றேன், இது நம்மளோட குற்றச்சாட்டு இல்ல. மெடிக்கல் டயலாக்ஸ்ல வந்த அந்த டாக்டர் கே செந்திலுடைய அந்த அவருடைய அந்த கட்டுரையின் அடிப்படையில தான் நம்ம சொல்றோம். இன்சூரன்ஸ் பணம் இருக்கு பாருங்க, அந்த பணத்தை டைவர்ட் பண்றதுக்கு, பிரைவேட்டுக்கு டைவர்ட் பண்றதுக்காக கூட இந்த மருத்துவர்கள் வேலை செய்றாங்க. இங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்ற ஒரு கட்டமைக்கப்படுது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 100% அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து தனியார் சின்ன சின்ன கிராமப்புற சுகாதார நிலையங்கள்ல கூட உயர் சிகிச்சை தரக்கூடிய அளவுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்க இருக்கு. இந்த பிரச்சனையே இந்த மருத்துவர்களை பயன்படுத்துறது இல்லை, அது உரிய முறையில் அந்த பயன்பாட்டை கொண்டு வரது இல்லை. ஏன்னா இங்க இன்னொரு பிரச்சனைனா, ஒரு ஸ்கேன் மிஷின் வாங்கினா அதை வெட்டுறதுக்கு யார் வரணும்? மினிஸ்டர் வரணும். அதை வெட்டுற வரைக்கும் அந்த மிஷின் தூங்கிட்டு தான் இருக்கும். அப்ப இது நடைமுறை சிக்கல்கள், அதையும் டாக்டர்ஸ் பேசுங்க. இங்க வந்து ஸ்கேன் மிஷின் இருக்கு, இங்க வந்து சிடி எடுக்க வேண்டிய எல்லாமே இங்க இருக்கு, ஆனா அது பயன்பாடுல இல்லைன்றதா நீதிபதி இந்த இந்த மருத்துவர்கள் பேச வேண்டியதை தவிர, எங்களுக்கு வந்து தனியார் மருத்துவமனையில உயர் சிகிச்சைக்கான நாங்க லேண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது பொய்யான வாதம். அந்த வாதத்துல அடிப்படையே கிடையாது. அப்ப நீ சொல்றப்ப எல்லாமே அரசு மருத்துவமனையில இருக்கு, ஆனா வந்து மருத்துவர்கள் சரியான முறையில் பயன்படுத்த கிடையாது, மக்களுக்கு சேர்க்கிறது கிடையாது சொல்லுவாங்க. 100% உண்மை இல்ல. அது மருத்துவ பணிகளை சேர்க்க வேண்டிய மருத்துவ பணிகள் பண்ணலாம் இல்ல. நீங்க மருத்துவர்கள் சொன்னா இவங்க யாரும் சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் கிடையாது, எல்லாம் எம்டி முடிச்ச, எல்லாம் வந்து ஒவ்வொரு துறைக்குமான தலைவர்கள் இவங்க. அவர்களால் முடியாது அது. இப்ப நான் வந்து ஒரு சின்ன டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் தான், எனக்கு அது முடியாது. ஆனால் நாம குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த துறை சார்ந்த தலைவர்கள், புற்றுநோய் தலைவர்களா, புற்றுநோய் துறையோட தலைவர்களா இருப்பாங்க, இருதய அறுவை சிகிச்சை துறையோட தலைவர்களா இருப்பாங்க. இவங்களால முடியாது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குத்துப்பட்ட உடனே துணை முதலமைச்சர்ல இருந்து, அமைச்சர்ல இருந்து, சென்னை மாநகர காவல்துறை ஆணையார் வரையும் எல்லாம் வந்து பாக்குறாங்கல்ல. அப்ப அந்த அளவு உங்களுக்கு அங்க இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்றதா அடிப்படை. இன்ஃபுளுன்ஸ் தாண்டி அரசு மருத்துவமனையும் மருத்துவ குத்தப்பட்டு வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. வேடிக்கை பார்க்க வேண்டாம். சரி, இந்த மாதிரி தொடர்ந்து கொலைகள் நடந்துதானே இருக்கு. அந்த மருத்துவர் வெட்டப்பட்ட அதே அன்னைக்கு முந்தின நாள் திருவான்மியூர்ல ஒரு வியாபாரி வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. அவர்களும் உங்களுடைய குடிமக்கள் தானே. அவர்களை போய் எந்த கமிஷனர் பார்த்தாரு? அவர்களை போய் எந்த துணை முதலமைச்சர் பார்த்தாரு? அப்படி நீங்க நம்ம ஒரு விஷயத்த பொதுவா நம்ம அதை பேச முடியும். ஏன்னா அரசு மருத்துவர்கள் கொரோனா பீரியட்ல இன்னொரையும் மாய்த்து கொண்டு எந்த அளவுக்கு பணி புரிஞ்சாங்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமல, உங்களுக்கு சில நேரங்கள்ல மருத்துவம் பண்றாங்க, தனி மருத்துவமனை பணியாற்றலாம் கூட கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ண, அரசு வேலையிலே இல்லாம வந்து கூட செவிலியர்களும் மருத்துவம் பணியாற்றினாங்க. உங்களுக்கு அப்படிப்பட்டவங்களை வந்து டக்குன்னு நம்ம விட்டுற முடியாது. நாம விட எல்லாம் சொல்ல சார், விடங்க, அவர் சாவட்டம்லாம் நம்ம எங்கேயும் சொல்லலை. திரும்பவும் சொல்றோம், அவர் மீதான நடந்த தாக்குதல் கண்டனத்திற்குரியதுதான், அதுல மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் அதற்காக நீங்க அவர் புனிதப்படுத்தாதீங்க. இந்த பிரச்சனை தான் இங்க நம்ம எல்லாரையும் நம்ம புனிதப்படுத்திடும். அந்த புனிதப்படுத்தின விளைவு அவரும் தன்னை என்ன நினைச்சுக்கிறாருன்னா, நான் வந்து ரொம்ப உங்களை விட நான் ரொம்ப உயர்ந்தவன். நீங்க உயர்ந்தவர்கள் இல்லை, இந்திய ஜனநாயகத்தை குடிமக்கள் தான் உயர்ந்தவர்கள். குடிமக்கள் தரக்கூடிய வரிப்பணத்துல தான் இவ்வளவு பெரிய மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு. குடிமக்கள் கொடுத்த வரிப்பணத்துல தான் இந்த மருத்துவமனையில் நீங்க பணி அமர்த்தப்பட்டிருக்கீங்க. குடிமக்கள் வரலன்னு சொன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது. அப்போ இங்க உயர்ந்தவர்கள் குடிமக்கள் தானே தவிர மருத்துவர்கள் கிடையாது. நீங்க படிச்சிருக்கீங்கன்றதுக்காக மட்டும்தான் இந்த மக்கள் உங்களுக்கு கட்டுப்படலாம். இப்போ நீங்க அந்த குடும்பத்தை பார்த்திருப்பீங்க. அந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மா என்ன சொல்றாங்க உங்கள்கிட்ட? செல்லுங்கிறாங்களா,
இல்ல எனக்கு சரியான மருத்துவ வழங்காதனால இவ்வளவு பிரச்சனை பாலாஜி டாக்டர் வந்து பிரஷர் கொடுத்தாங்க அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அதாவது பொதுவா வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பலதையும் சொல்லுவாங்க சார். பொதுவா பல உண்மை வரும், சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு சில கூடுதலான சில வார்த்தைகளும் வரும். நம்ம அந்த ஆர்குமெண்ட்குள்ள போறது வந்து எனக்கு சரியா படலை. ஆனா அந்த அம்மா வந்து ஃபீல் பண்றாங்க என்னன்னா, நான் முதல்ல நோயோட போறேன், எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தரப்படுது, ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்ல நான் வந்து கியூர் ஆகல, எனக்கு பக்க விளைவுகள் அதிகமாகுது. நான் பிரெஸ்ட் கேன்சருக்கு போனேன், நான் கண் பார்வை எனக்கு போகுது, பிரெஸ்ட் கேன்சருக்காக போனேன், எனக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை ஏற்படுது. அப்ப இது அந்த அம்மா ஃபீல் பண்றாங்க. அப்ப அவங்க வந்து நுரையீரல் பிரச்சனை இல்ல, பிரெஸ்ட் கேன்சர் தான் அவங்க போனவங்க. ஓகே ஓகே, புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து கூடுதலா வந்து மருத்துவம் கொடுத்துருக்கலாம், அப்ப நெக்லிஜென்ஸ் நடந்திருக்கு, மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நடந்திருக்குன்ற அந்த அம்மா சொல்றாங்க. இதை கூட அந்த அம்மா மட்டுமே சொல்லல, அந்த அம்மா செகண்ட் ஒப்பீனியனுக்கு பல மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. புரியுதுங்களா? அதே அடிப்படையில அவங்க என்ன சொல்றாங்க, ஒருவேளை நமக்கு தப்பா தான் கொடுத்த அந்த சந்தேகத்தை வேற தனியார் மருத்துவர்கள் அதை என்டாஸ் பண்றாங்க. அந்த கோபம் ரெண்டாவது அந்த அம்மா சொல்றாங்க, நான் 7 மாசமா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் தம்பி, அவர் என்ன வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டாரு. தொட்டு பார்த்து ஒரு நோயை வந்து நீங்க எப்படி வந்து எடுப்பீங்க? 10 நாளைக்கு முன்னாடி அவங்க உட்காந்து சொல்லு என்ன விஷயம் போ அப்படின்றாரு. இது எப்படி மருத்துவம்? அவர் பிகேவ் பண்ணிருக்காரு பாலாஜி. இப்படிதான் பெரும்பாலான மருத்துவமே, பெரும்பாலும் மருத்துவம் பாலாஜி அப்படி பிகேவ். பாலாஜி நோட்டை தூக்கி விசிறடிச்சிருக்காரு சார். யார் அந்த அம்மா? அந்த அம்மா மேல விசிறடிச்சிருக்காரு சார். அந்த அம்மா ஒரு சந்தேகத்தை கேட்டா, நீ டாக்டரா நான் டாக்டரா அப்படின்றது. பொதுவா அரசு மருத்துவமனையோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. எந்த அரசு மருத்துவமனையிலும் காலையில ரவுண்ட்ஸுக்கு டாக்டர் வருவார். ஆமா, கீ ஷீட் அது அப்படி பாப்பாரு, இல்லைன்னா இருக்க ஜூனியர் சொல்லு சார் அப்படின்வாங்க. அது என்ன சொல்றாரு என்ன செய்யறாங்கிறது தெரியாது. முதல்ல ஒரு நோயாளிக்கு தான் என்ன நோயின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு, தனக்கு எந்த ட்ரீட்மெண்ட். அதனாலதான் மருத்துவ கவுன்சில் சொல்லுது, நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதும் போது கூட அந்த கிறுக்கியெல்லாம் எழுதக்கூடாது. நோயாளிக்கு நீங்க என்ன மருந்து எழுதி தரீங்கன்றது தெரியணும், அந்த மாதிரி நீங்க எழுதுங்கன்னு சொல்லி மருத்துவ கவுன்சில் சொல்லுது. இல்ல சமீபத்துல கூட வந்து உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு, நீங்க வந்து அவங்களுக்கு தெரியணும், நோயாளிக்கு தெரியணும். மருத்துவர்களுக்கு இங்க எப்படி உரிமை இருக்கோ அப்படி நோயாளிகளுக்கும் இங்க உரிமை இருக்கு. அந்த உரிமையை நீங்க ஏன் மறுக்கிறீங்க, ஏன் மறைக்கிறீங்க? அப்ப அவங்க கேட்கறாங்க, எனக்கு என்ன நோய் சொல்லுங்க, என்ன பிரச்சனை இருக்கு? அந்த அம்மா கேட்கறாங்கல்ல, 7 மாசமா கேட்டுறாங்க. அந்த பையன் வந்து 18 ஆடியோ கொடுத்தா சொல்றாங்க, நமக்கு தெரியல, வெவ்வேறு தளத்துல பேசக்கூடியவர் சொல்றாங்க. அந்த பையன் செல்போன் ஆன் பண்ணிக்கிட்டே தான் உள்ள போய் அவரான பேசுவான், கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுவாரு, தூக்கி புக்கை தூக்கி மூஞ்சில் அடிப்பாரு. அப்படின்னும் பொழுதுதான் அங்கதான் நம்ம அந்த பையன் அந்த தவறை செய்ய தூண்டப்பட்டிருக்கான்னு நம்ம சொல்றோம். இப்ப பாலாஜி மருத்துவம் வந்துட்டு நீங்க அவர் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க, அப்படின்னா ஆதாரம் இருக்கு, மெடிக்கல் கவுன்சில் என்ன சொல்லிருக்கு நீங்க கொடுத்தது கேட்டு? அதாவது முதல்ல நாம வச்ச குற்றச்சாட்டு என்பது என்னன்னா, மெடிக்கல் கவுன்சிலுடைய அடிப்படையில் தான் குற்றச்சாட்டு வச்சோம், நம்ம அரசாண்டை வைக்கலைன்னா. இந்த அரசுக்கு மருத்துவமனைகள் குறித்தோ அரசு அதிகாரிகள் குறித்தோ பெருசா எந்த ஒரு கொள்கை முடிவுகளும் இங்க இல்லை. அப்படி கொள்கை முடிவு இருந்ததுன்னா ஒரு அரசு மருத்துவர் தனியார் துறையில வேலை செய்யலாமா இல்லான்றத ஒரு தெளிவான வழிகாட்டு இருக்கும். ஆந்திரால இருக்கு, ஆந்திரால ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க, அரசு மருத்துவமனை தனியார்ல வேலை செய்யக்கூடாது ஜிஓ இருக்கு. கேரளால இருக்கு, தமிழ்நாட்டுல அப்படி எதுவுமே கிடையாது. ஆனா கிளினிக் இருக்கா, கிளினிக் வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? எங்க கிளினிக் தனியா அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஆந்திராலையும் கர்நாடகாலையும் இல்ல, அதுக்கு அனுமதி இல்ல. தமிழ்நாடு அனுமதி இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து இவங்களா சொல்லிக்கிறது, ஏன்னா அதுக்கான எந்த அறிவிப்பும் செய்யணும்ன்றதுக்கும் எங்கேயும் இங்க வந்து ஜிஓ கிடையாது, செய்யக்கூடாதுன்னு ஜிஓ இல்லை. ஆனால் இவர்கள் எல்லாரும், நீங்க ஒருத்தர் மருத்துவரா இல்லையான்றது சொல்லக்கூடியது மெடிக்கல் கவுன்சில். நீங்க மருத்துவம் செய்ய தகுதி அற்றவர்னு சொன்னா அது மெடிக்கல் கவுன்சில் தான் அந்த அறிவிப்பு சொல்லணும். அந்த மெடிக்கல் கவுன்சில் சொல்லுது, நீங்க தனியார் வேலை செய்யக்கூடாது, நீங்க வந்து ஒரு அரசு மருத்துவர் தனியா நீங்க கிளினிக் வைக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் வைக்கக்கூடாது, நீங்க உங்களுடைய புகைப்படங்களோ உங்களோட பெயர்களோ தனியார் வெப்சைட்ல இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை இன்ஃபுளுன்ஸ் ஆகும், பேஷண்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். பொதுவாக நம்ம பார்க்குறோம், இந்த ஹாஸ்பிட்டலில் போனால் இப்போ நீங்களே கேள்வி கேட்டீங்க, இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ப்ரைவேட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னும் பொழுது சில நோயாளிகள் அதால் ஈர்க்கப்படுவாங்க, வட்டிக்கு காசு வாங்குவாங்க. இன்னைக்கு நோய்க்கான அந்த மருத்துவம்ன்றது அவ்வளோ காஸ்ட்லியாக கிடையாது இந்தியாவில், அதுவும் தமிழ்நாடுலாம் சொல்லவே வேண்டியதில்லை. அப்போ இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் போது தனியாரில் போனால் இதே டாக்டர் நம்மளை பார்ப்பார் போல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்கன்றதால தான் அந்த அறிவிப்பு செய்யப்படுது. மூணாவது இன்சூரன்ஸ்க்கான பணம். இந்த அடிப்படையில் டாக்டர் பாலாஜி செய்திருப்பது மெடிக்கல் கவுன்சிலுக்கு எதிரானது. இவன் மெடிக்கல் கவுன்சில் தான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆமா, நம்ம வந்து கடந்த 3 நாள் முன்னாடி மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து புகார் செய்திருந்தோம். அவர் வந்து மெடிக்கல் கவுன்சிலோட அந்த நாம்ஸை வந்து மீறி இருக்கிறார். யார் ரிப்போர்ட் கொடுத்தாங்க? நம்ம கொடுத்த புகாருக்கு மெடிக்கல் கவுன்சில் என்ன பண்ணிருன்னா, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சுக்கு நம்மளுடைய புகாரை அவங்க ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அந்த புகாரை ஃபார்வர்ட் பண்ணி இதன் மீது தொடர் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க பரிந்துரைத்திருக்கிறாங்க. யாருக்கு? மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாலாஜி கலைஞர் கருணாநிதி.
ஏன்னா இப்ப தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் என்பது பொதுவா மருத்துவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் தரும். நீங்க உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்றது மெடிக்கல் கவுன்சில் பண்ணும். ஆனா உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறது இந்த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இருப்பாங்க. இவங்க தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இவங்க தான் உங்களுக்கு சம்பளம் அனுப்ப போறாங்க மாசம் மாசம். அவங்களுக்கு இவங்க சொல்றாங்க நீங்க ஆக்ஷன் ஃபார் தி தேவையான அடிப்படையில் நீங்க இந்த மேல் நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி அவங்க இதை ரெஃபர் பண்றாங்கன்னு சொன்னா நம்ம சொன்ன குற்றச்சாட்டு உண்மைன்றதான் அடிப்படை. அப்ப நம்ம சொன்ன குற்றச்சாட்டுகள் டாக்டர் சொல்றாங்க இல்லையா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்க பிரைவேட்ல வேலை செய்யலாம்னு சொல்றது சரின்னு சொன்னா என்னோட புகாரை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கிழிச்சு போட்டிருக்கோம். இல்லைன்னா உங்க புகார் அடிப்படையற்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுடைய புகாரை நாங்க ஃபார்வர்ட் பண்றோம். அப்ப இது தமிழ்நாடு அரசினுடைய பார்வைக்கு போக வாய்ப்பு கண்டிப்பா போகும். இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்ன்றது அரசு துறை தான். இதுவும் அரசு துறை தான். ஆமா, இது வேலை வாய்ப்பு. எப்படி ஒரு மாணவனுக்கு எம்பிபிஎஸ் சீட் ஒதுக்கப்படுது இல்லையா, அதே மாதிரிதான் டாக்டர்ஸ் அந்த ரெக்யூர்மெண்ட் இந்த போர்டு தான் எடுக்கும். அப்ப இவங்களுடைய ஸ்டாஃப் இவரு மெடிக்கல் கவுன்சிலை தாண்டி இந்த தமிழ்நாடு அரசனுடைய மருத்துவ கட்டுப்பாடு இயக்குநரகம் இருக்கு இல்லையா, அந்த மருத்துவ அந்த இயக்குநரகத்துக்கு கீழே தான் இவர் வேலை செய்யறாரு. அப்ப இவர் தனியார்ல வேலை செய்யறதுனால இவர் நடவடிக்கை எடுக்கிறது நம்மளோட கடிதத்தை அவங்க ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னால் இவர் மீது அடிப்படையில இவர் தன்னுடைய அந்த மெடிக்கலுக்கான இவர் கொடுத்த அந்த வாக்கு உறுதி அடிப்படையில் மீறி இருக்கார். அப்போ பாலாஜி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. நடவடிக்கை எடுக்கப்படும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, திரு டாக்டர் பாலாஜியை தற்பொழுது உடல் ரீதியா ஒரு அன்ஃபிட் அவர் வயதும் அவருக்கு இருக்கு. ரெண்டாவது அவருக்கு இருதய பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படுது. ஆமா, அவருக்கு நுரையீரல பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படும் போது அவர் அன்ஃபிட். அதுவும் இந்த கீமோ தெரப்பின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ட்ரீட்மெண்ட்டே. அது ஒரு சாதாரண ஆரோக்கியமான இருக்கக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் அதை எதிர்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்கும். அது ஒரு இளம் வயது மருத்துவர்களே நீங்க கேன்சருக்கான கீமோ தரக்கூடிய மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட நகமெல்லாம் கருத்து போயிருக்கும், அவரோட முடியெல்லாம் கொட்டி போயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதோட ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கு. அதனால்தான் கேன்சரால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவ்வளவு உடல் உபாதைகளுக்கு ஆளாகுவாங்க. எரியும், அவங்க உடம்பே எரியும் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்தோடனே. அப்ப இவருக்கு இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு இவர் ஒருத்தர் கீமோ ட்ரீட்மெண்ட் தராருன்னு சொன்னா இவருக்கே பிரச்சனை தானே. இவருக்கு எதாவது ஆச்சுன்னா நம்மளோட புகாரை கூட இவர் மேல அக்கறை தான். இவர் நல்ல மருத்துவர் சொல்லப்படுது, இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்ப இவருக்கு ஓய்வு கொடுங்க. இவர் சமீபத்தில் முதலமைச்சருக்கு போன்ல பேசும்போது சொல்லியிருக்காரு, எனக்கு இன்னும் 5 வருஷம் சர்வீஸ் இருக்கு, ஏன்னா இதே ஹாஸ்பிட்டல்ல போடுங்கன்னு இருக்காரு. நான் முதலமைச்சர் வைக்கக்கூடிய கோரிக்கை வேண்டாம். அவர் ஒரு நல்ல மருத்துவர், கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல மருத்துவர், தலை சிறந்த மருத்துவர், கொண்டாட வேண்டிய மருத்துவர். அவருக்கு ஓய்வு கொடுத்து வீட்டுல வைங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வேணும், வீட்டுல வேணுங்களா? வீட்டுல வேணும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் லேர்ன் பண்ணிட்டோம். புதிய புதிய மாணவர்கள் அவர் கத்துக் கொடுக்கட்டும். அவரை சர்வீஸ்ல வைக்க வச்சு அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திடாதீங்கன்றத நம்ம அரசு கோரிக்கை வைக்கிறோம். இப்ப அந்த விக்னேஷோடைய விக்னேஷ் பத்தி விசாரிச்சீங்களா? விக்னேஷ்ன்றது 26 வயசு சார். அந்த பையனுக்கு சின்ன வயசுல இதயத்துல பிரச்சனை இருக்கு. அந்த பையன் இப்போ 4 மாசத்துக்குள்ள அவனுக்கு ஆன்ஜியோ சிகிச்சை செய்ய வேண்டும்னு அவங்க ஃபேமிலி சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்பது என்னன்னா, 2 விஷயம் நம்ம இங்க கோரிக்கை வைக்கிறோம். ஒண்ணு, அந்த விக்னேஷ்ன்ற பையனுக்கு ஒரு சின்ன பையன், அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்லாம் கிடையாது. ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில ப்ரொவோக்காய் செய்திருக்க தவறின் அடிப்படையில் நீதிமன்றம் கருணை கொண்டு நேச்சுரல் ஜஸ்டிஸ் அடிப்படை அந்த பையனுக்கு 15 நாள் முடிந்தவொடனே பிணை கொடுக்கும். நீங்க ட்ரையல் எடுங்க, நீதிமன்றம் விசாரிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுங்க, அது அப்புறம். ஆனா 15 நாளுக்குள்ள 15 நாள் ஒரு ரிமாண்ட் முடிஞ்சோன்னா அந்த பையனுக்கு நீதிமன்றம் பிணை கொடுக்குறோம். அந்த பையன் விசாரிச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டீங்க, பையன் கேட்டேன். அதாவது அவன் கூட படிச்ச கிளாஸ்மேட்டே பார்த்தேன். நாங்க அந்த அம்மாவை போய் பார்த்தபோது அந்த கிளாஸ்மேட் அந்த அம்மாவுடைய கால்ல உட்கார்ந்து இருந்தப்போல. ஆனா எங்களுக்கு அவன் அப்படி செய்வானே தெரியாது. நாங்க ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா கூட அவன் கம்மும் போயிடுவான். ரெண்டாவது அவன் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் சாலையில சுத்தி கொண்டிருக்கூடிய அடிபட்டிருக்கூடிய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு பாருங்க. ஆமா, அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸோட ரெஸ்கியூ டீம்ல அந்த பையன் இருக்கான். அப்படியா? அவனும் அவன் பையன் தம்பியும் ஆட்டோ ஓட்டுறாங்க. அவனுக்கு அழைப்பு வரும், இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரீட் டாக் அடிபட்டு இருக்கான், அவன் போய் எடுத்து அவன் வீட்டுல வச்சு ரெஸ்கியூ பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது உணவு கொடுத்து அந்த நாய் சரியானதுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு விடுற அந்த வேலையை அந்த பையன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாயின் மீது இருக்கக்கூடிய கருணை அப்ப பாருங்க. பொதுவா நமக்கு நாய் வரும்னா சூன் நம்ம சார்ந்த நம்பர்கள். அந்த பையன் ஒரு நாய் மீது இவ்வளவு அக்கறை கொண்டு ஒரு கவலை கொண்டு செய்யக்கூடிய பையன் ஒரு சக மனிதர் எப்படி குத்துவான். அப்ப அந்த அளவு அவன் ப்ரொவோக்ஸ் ஆகியிருக்கான். ரெண்டாவது, அவன் குத்திட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மனநல நிபுணர்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா அவன் ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறான். குத்துறான், ஓட செய்யல. அவன் குத்திட்டு கத்தி வச்சு யாரும் மிரட்ட, அவன் ஹெல்ப்லெஸ். என்னால் ஒன்ன முடியல, இதுக்கு மேல நான் நிராதபராதியா நிக்கிறேன், நான் 10 பேர் பிடிச்சி அந்த பையன் அடிக்கலாம், அவன் அதுக்காக தடுப்பது கூட அந்த பையன் முடியல பாருங்க. அப்ப அவன் எவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸா அந்த பையன் இருக்கான்.
குத்திட்டான் மாற்றுக்கிறதுல அந்த பையனோட மனநல ஒரு தப்பு நடந்தது உண்மை. அந்த தப்பை நடத்துவதற்கான இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்க்கணும்ல, சுற்றுலா இதை பார்க்காம நீங்க தீர்ப்பு தர முடியாது. அதனாலதான் அந்த பையனை போய் பார்க்கணும். நீங்க வந்து ஒரு மருத்துவர்களை குத்திட்டாங்க, மருத்துவர்களை கொண்டு எல்லா ஊடகங்களும் போச்சு, எல்லா ஊடக மருத்துவரை பார்த்தது, அந்த பையனோட மனநிலையை பாருங்க சார். பட் இருந்தாலும் மனநிலையை பார்த்துக்கிறோம். ஆனா தமிழ்நாடு முழுவதே மருத்துவ எண்ணிக்கை குறைவா இருக்கு சொல்றாங்க, அதையும் சொல்றாங்க. மருத்துவ எண்ணிக்கை குறைவா இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு தமிழ்நாடு சார். தமிழ்நாடு தான் இல்லையா? அந்த மருத்துவர்களை படிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு நீங்க ஏற்கனவே உங்களாண்ட ஒரு சட்டம் இருக்கு. ஒவ்வொரு மருத்துவரும் படிச்சு முடிச்சோன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் அரசு மருத்துவமனை வேலை செய்யணும்னு சொல்லப்படுது இல்ல, பூர்த்தி செய்யுங்க. அது அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கை. அது யார் வைக்கணும்? இதே மருத்துவர்கள் தான் வைக்கணும். அந்த கோரிக்கை எத்தனை நாள் இந்த மருத்துவர்கள் வச்சாங்க? இதே மருத்துவமனையில அந்த குத்துப்பட்டாணிக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு, என்ன சொன்னாரு, இங்க வந்து என்ன சொல்ற மருத்துவர்கள் பற்றாக்குறை எல்லாம் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. நாங்க 13,800 மருத்துவரை நியமிச்சிருக்கோம்னு சொல்றாரு. அந்த நேரத்துல நீங்க மருத்துவர்கள் இருந்து சொல்ல வேண்டியதானே? ஸ்ட்ரைக் பண்ணீங்கல்ல, சாதாரண மக்களுக்கு மருத்துவம் தர முடியாது, நீங்க தடுத்தீங்கல்ல. அப்ப அந்த வந்து சொல்லுங்க, இல்ல சார் இந்த இடத்துல இவ்வளவு மருத்துவ வேகன்சி இருக்குன்னு சொல்லுங்க சார். உண்மையிலேயே சொல்லப்போனா தமிழ்நாட்டை பொறுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, எல்லாம் இருக்கு, இங்க பிரச்சனையும் இருக்கு, அதுல மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த பிரச்சனை டாக்டர்ஸாலையும் இருக்கு. நீங்க வந்து எங்களுக்கு ஒர்க் லோடுன்றீங்க. நீங்க காலையில 7:15 மணிக்கு 7:30 மணிக்கு வந்து 5 வரைக்கும் உங்களோட சீட்ல இருக்கீங்களா நான் கேட்கறேன். எத்தனை மருத்துவர்கள் சீட்ல இருக்கீங்க? எத்தனை மருத்துவமனை சார் இருக்கீங்க? அந்த சம்பவத்துக்கு முந்தின நாள் என் நண்பர் இதே மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். லஞ்ச் டைம், ரிசப்ஷன்ல யாரும் இல்லை. ஒரு முதியவர் என்னன்னு தெரியாம ரூமா போய் பாக்குறாரு. அவரை கூப்பிட்டு, என்ன இங்க சுத்திட்டு இருக்க, நீ இல்ல சுத்தக்கூடாது, நீ இல்லம்மா எனக்கு தெரியாது, நீ என்ன நினைச்சிருக்க அப்படின்னு அந்த பெரியவர் திட்டிட்டு போனா போட்டு ஒன்று கையெழுத்து போடுவார். எப்படி போனா போட்டு ஒன்று கையெழுத்து போட்டுக்கிறேன் போ அப்படின்னு அந்த சைனை போட்டு ரிசப்ஷன்ல தூக்கி போட்டிருக்காங்க அந்த பெரியவரான். அதை பார்த்து என் நண்பர் கேட்டிருக்காரு, என்னங்க இப்படி பேசுறீங்க? நம்ம சார் உங்களுக்கு என்ன வேணும், சைன் வாங்கி நீங்க போங்க, அடுத்தவங்க பிரச்சனை நீங்க பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து இது இங்க மட்டும் நம்ம சொல்ல முடியாது, இது எல்லா அரசு துறையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். என்ன அடிப்படைனா இவர்களாண்ட நம்ம யாருன்னு தெரியும். இது அரசுனா என்ன, இந்த ஜனநாயகம்னா என்ன, குடிமக்களோட உரிமைகள் என்ன, மருத்துவர்கள் யாரு, இந்த மருத்துவ துணை வேலை செய்யக்கூடிய இவங்களாம் யாருன்றே இந்த அடிப்படை சட்டமே இந்த மக்கள் தெரியாதுதான். என் ரைட்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நீதி விரல் நீட்டு பேசுறது யாரையும் விடுவேனா? இங்க யாரும் வந்து இது தர்ம சத்திரம் இல்லை, தர்மத்துக்கு எல்லாம் இங்க யாரும் மருத்துவத்துக்கு வரல. இவர்கள் கட்டக்கூடிய வரி பணத்தெல்லாம் இங்க மருத்துவத்துக்கு வராங்க. இந்த மருத்துவம் தர வேண்டிய இந்த அரசின் கடமை, அந்த அரசு அந்த செய்து கொண்டிருக்கு. சம்பளம் வாங்கக்கூடிய டாக்டர்ஸ் அதை செய்யறாங்களான்றதான் கேள்வி. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வந்து வீட்டில் தான் இருக்காங்க, ஆக்சிஜன் வச்சுட்டு தான் அந்த அம்மாவுக்கு வந்து செயற்கை சுவாசத்தால நம்ம வந்து பிரித் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டத்துல ரைட் டு லைவ்னு ஒண்ணு இருக்கு. உயிர் வாழ்வதற்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கு, கொலைகாரனுக்கும் இருக்கு, கொள்ளைக்காரனுக்கும். அந்த அம்மா என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் மருத்துவம் அளிக்க மாட்டோம் சொல்லி மருத்துவத்துறை சொல்லிக்கிட்டு இருக்கு. மருத்துவத்துறை சொல்லுது, எந்த டாக்டர்ஸும் சொல்றாங்க நீங்க இனிமேல் என்ன மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்க மருத்துவர் சொல்றாங்களாம், இனிமேல் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தர மாட்டேன்ட்டு. இது நீங்க எடுத்துக்கொண்டு இருக்க சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது இல்ல. ஒரு கொலை பண்ணிட்டு ஒருத்தர் கத்தியோட வந்தாலும் நீங்க ட்ரீட்மெண்ட் தரணும் சார். நீங்க எப்படி அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் தர மாட்டேன்னு சொல்றீங்க? அப்ப அந்த அம்மாவுடைய வாழ்வதற்கான உரிமை இந்த அரசு உறுதிப்படுத்த மருத்துவமனைகள் எங்க இருக்காங்க? இப்போ வீட்டுல இருக்காங்க, ஆக்சிஜனோட இருக்காங்க. வேற எந்த மருத்துவம் இல்ல. நைட் 10 மணிக்கு வந்து யாரோ தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்துட்டு, நான் தான் சொன்னேன் இப்படி எல்லாம் நீங்களா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்காதீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு சிவிலியராதுங்கன்னா தெரிஞ்ச பொண்ணு வந்து ஏதோ ஹாஸ்பிட்டல் வேலை செய்ய தம்பி, அந்த பொண்ணு நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்து பார்த்துட்டு போவோம். அது என்ன ஆக்சிஜன் கூட நமக்கு தெரியாது சார், அது சோடால் அடைக்கிற கேஸான்னு கூட நமக்கு தெரியாது. அப்படிதான் உருளை வச்சிருக்காங்க, அது மெடிக்கல் ஆக்சிஜனாட்டே தெரியாது. அப்ப அந்த அம்மா உயிர் வாழ்வதற்கான உத்தரவாதத்தை இந்த அரசு கொடுக்கும். மருத்துவருக்காக இவ்வளவு போராடிய அரசு, மருத்துவருக்காக உடனடியாக போன்ல பேச முதலமைச்சரும், நேரில் வந்து துணை முதலமைச்சரும், உடனடியாக களத்துக்கு வந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் அந்த அம்மாவோட உயிரை வாழ்வதை உறுதிப்படுத்துங்க. அந்த அம்மாவும் இந்த உயிர் பூமியில வாழ்றது அந்த மாதிரி ரைட்ஸ் இருக்குல்ல. அந்த பையன் தப்பு பண்ணா சிறையில் அடிச்சிட்டீங்க, அந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் தர மாட்டேன்றீங்க? உடனடியாக அரசு சிறப்பு மருத்துவர் குழுவே அந்த அம்மாவோட வீட்டுக்கு அனுப்பணும், உடனடியாக அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் தரணும். சார், இந்த கிண்டி மருத்துவமனை நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக விக்னேஷோட குடும்பம் தொடர்பாகவும் மருத்துவர் தொடர்பாகவும் பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். குறிப்பா வெல்ஃபேர் பார்ட்டி கட்சியினுடைய துணைத் தலைவர் முகமது கவுஸ் சொன்னது போல விக்னேஷ் மீது நடவடிக்கை என்பது அவர்களை பிணையில் விடுதலை செய்ய வேண்டும். ஏனென்றால் அது வந்து அவருடைய மனநிலையை ஆராய்ஞ்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காது. இதன் புறம் இருந்தாலும் கூட மருத்துவர் மீது நடவடிக்கை வேண்டும் தெரிவிச்சிருக்காரு. மருத்துவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் வந்து மருத்துவ கவுன்சிலுக்கு எதிராக செயல்பட்டிருக்கான ஒரு ஆதாரத்தை காட்டுறாரு. இருந்த போதும் இவை அனைத்துமே அரசினுடைய பார்வைக்கு செல்லும்.
அரசு எது போன்ற நடவடிக்கை எடுக்கணும் பொறுத்தது பார்ப்போம். ஜீ தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தன்னுடன் செய்தியாளர் நௌஷாத்.